Hi guys, welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பிட்காயின் $68,000 வரைக்கும் போயிருக்கு. இதை தொடர்ந்து பிட்காயின் இன்னும் வந்து பம்ப் ஆகுமா? டெக்னிக்கல் அனாலிசிஸ் தாண்டி இன்னும் மேஜராக நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ மீம்ஸ்லாம் நல்லாவே வந்து பம்ப் ஆகிட்டு இருக்குது. எப்போ யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பம்ப் ஆகும்? எத்தேரியமோட சார்ட் எப்படி இருக்குது? சொலோனா, பிஎன்பி, சுயி, டானு, இந்த மாதிரி இன்னொரு சில ஆல்காயின்ஸோட சார்ட்லாம் வந்து பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்னும் வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கா? டீப்பின்னு, கேமிங்கு இதெல்லாம் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு? இப்போ நம்ம அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான சான்ஸாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என் சைட்லேருந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கட்டாயம் இந்த வீடியோ கைண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ். ரைட் அவே. ஃபர்ஸ்ட் பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். பிட்காயின் இப்போ மேஜரான ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து இருக்குது. நான் லாஸ்ட்டாக 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணப்போ அந்த இம்பல்சிவான மூவ் வந்து நடந்துட்டு இருந்தது. பட் அந்த இம்பல்சிவ் மூவுக்கு முன்னாடி நாள் நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். $63,000 கீழே அப்போ ட்ரேட் ஆகிட்டு வந்து இருந்தது. ஏன் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்லாம் வந்து தவிர்த்துருங்க. ஒரு 15 மினிட் 1 ஹவர்லாம் தவிர்த்துருங்க. நிறைய கான்செப்டில் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் மார்க்கெட்டை சேஸ் பண்ணுறது வந்து விட்டுருங்க. அது ரொம்ப டிஸ்ட்ரக்டிவாக தான் வந்து இருக்கும். நிறைய டிஸ்ட்ராக்ஷனில் கொண்டு போய் விட்டுரும். ட்ரேட் பண்ணுறதை விட உங்களோட கோல் என்னமோ ஆல்காயின்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு ஒரு சின்ன சின்ன மூவ் உட்காந்து வந்து பார்க்காதீங்க. அப்படி உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட இந்த ஒரு 40-50% மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் இந்த இதுலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 டேஸ்க்கு மேலே வந்து போயிட்டு இருந்தது. பிட்காயின் ஆனால் பம்ப் ஆகிறதுக்கு அவ்வளோ நாள் வந்து தேவையே கிடையாதுங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 2x வந்து பிட்காயின் வந்து இருந்தது. அதுக்கு கிட்டத்தட்ட வெறும் பிட்காயின் எடுத்துக்கிட்டது வெறும் 50 நாள் தான். இன்னும் ஷார்ட்டாக டைம் ஃப்ரேமில் கூட பிட்காயினால் வந்து பம்ப் ஆக முடியும். ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன மூவ்ஸ் பார்க்கறது விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் என்ன உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுங்கள். நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த டபிள்யூ பேட்டர்லேருந்து பிட்காயின் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பம்ப் ஆயிருச்சு. இப்போ மேஜரான இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸில் வந்து இருந்துட்டு இருக்கு. இதில் இருக்க நல்ல விஷயம் என்னென்னா, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து பெருசாக ரியாக்ஷன் இல்லாமல் கீழே வராமல் பிட்காயின் அங்கேயே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து கன்சால்டேட் ஆனால் விச் இஸ் அ குட் திங். ஏன்னா ஒரு நல்ல வால்யூம் ட்ரிகர் ஆச்சுன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆனது வந்து நடக்கலாம். இல்லைனா கொஞ்சம் ஏதாவது ரியாக்ஷன் வந்து இந்த இடத்துல இருந்து கீழே வந்ததுன்னா ப்ரைஸ் கொஞ்சம் வந்து புல் பேக் ஆகும். அப்கமிங் டேஸில் ஒரு சில நியூஸஸ் இருக்குது. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வார் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் இருந்தால் பிட்காயின் கொஞ்சம் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ண தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். S&P 500 ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை கிட்ட தான் வந்து இருக்குது. இன்னொரு சைடில் இந்த டாலர் இண்டெக்ஸ் பற்றி சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ்க்கு வந்து தெரியும். டாலர் இண்டெக்ஸ் பம்ப் ஆகிட்டே தான் இருக்குது. பட் சைமல்டேனியஸாக பிட்காயினும் பம்ப் ஆகுது. S&P 500 இது எல்லாமே கூட வந்து பம்ப் ஆகுது. கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்பிக்கலாக வியர்டாக தான் வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் இதை பார்த்து பயப்படவும் வேணாம், அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படவும் வந்து வேணாம். ஏன்னா எதுவுமே பெருசாக நடக்கலை. சின்ன பம்ப் அப்படிங்கிறது இந்த பம்ப்லாம் ஒரு விஷயமே இல்லை. புல் மார்க்கெட்டோட ஒரு 0.1% கூட வந்து இல்லை. அப்படி தான் என்ன கேட்டால் வந்து சொல்லுவோம். ஏன்னா யூஃபோரியா மார்க்கெட் 2021 இல்லை அதுக்கு முன்னாடி சைக்கிளில் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். இன்னொரு மேஜரான விஷயம், மேஜரான ரெசிஸ்டன்ட் பிட்காயின்க்கு எங்கே வந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 70,000. அது வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ட் மாதிரி தான் உங்களுக்கு பார்க்க இருக்கும். பட் ஸ்டில் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை அண்ட் ஆல்சோ இந்த சேனலோட ஹையும் அதுதான் கூட. இந்த $74,000 $75,000 வந்து ஒரு மேஜர் ரியாக்ஷன் பிட்காயின்க்கு வந்து பார்க்கலாம். பட் ஸ்டில் ஒரு நியூ ஆல் டைம் ஹை இல்லை போன ஆல் டைம் ஹை வந்து இந்த Q4 வந்து நம்ம வந்து பார்ப்போம். நான் வந்து 100% வந்து நம்புகிறேன். அதை தொடர்ந்து நம்ம இப்போது இந்த டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட சார்ட் மாதிரி தான் இருக்குது. மீம்ஸ்லாம் இப்போ பயங்கரமாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. மேஜராக நான் இதை பற்றி வந்து பேசணும்னு நினச்சேன். நம்ம லாஸ்ட்டாக வந்து எத்தேரியம் பிட்காயின் டாமினன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது ஒரு இந்த மீம்ஸு, ஏஐ இதெல்லாம் பற்றி கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதை பற்றி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மீம் காயினோட மார்க்கெட் கேப்னு வந்து பார்த்தீங்கன்னா இது காயின் மார்க்கெட் கேப் பொறுத்து வச்சு நான் வந்து சொல்கிறேன். இது பாட்டமில் இந்த 2023 ஏன் 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 21 பில்லியனாக வந்து இருந்தது. இப்போதைக்கு அது வந்து ஒரு 50-60 பில்லியனாக வளர்ந்துருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம பாட்டம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மடங்கு வந்து வளர்ந்துருக்கு மீம் காயினோட மார்க்கெட் கேப் இப்போ வரைக்குமே. ஸ்டில் ஐ பிலீவ் மீம் காயின் இந்த இடத்துல
இடத்துலேருந்து ஓவரால் மார்க்கெட் கேப் வழியாகவே ஒரு 8 to 10 டைம்ஸாவது மினிமம் வந்து போகும் அப்படிங்கிறது. டோஜ்லாம் மறுபடியும் $1 கிட்ட போகும். ஒரு பெப்பே வந்து ஒரு 5 to 10x அப்படின்னு வந்து பண்ணோம் அப்படிங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் ஓவர் ரேலிடாக வந்து போயிட்டுருக்கு. நிறைய இந்த இன்ஃப்ளூயன்சஸ் பயங்கரமாக வந்து ப்ரமோட் பண்ணி இப்போ முராடோடதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000x மேலெலாம் ரீசெண்டாக ஒரு சில மீம்லாம் வந்து பண்ணுச்சு. ஸோ எல்லா மணியும் மீமில் தான் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. மீமில் ஆல்ரெடி கொஞ்சம் இந்த பர்டிகுலர் நரேட்டிவ் ட்ரெண்ட் ஆனது கொஞ்சம் ஓவர் எக்ஸ்டெண்டடாக போகுது. இந்த டைமில் நீங்கள் ஃபோமோ ஆகாதீங்க. மீம்ஸ் கொஞ்சம் புல் பேக் ஆகட்டும். ஏற்கனவே ஹோல்ட் பண்ணுற மீம்ஸ் நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். லைக் பில்லி, செல்ஃபி டாகு, ஃப்ராகு அது இதுன்னு வந்து. பட் இப்போதைக்கு நான் புதுசாக யாராவது ப்ரொமோட் பண்ணுற மீம், புதுசாக வர மீம் வந்து பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல நம்ம யூட்டிலிட்டி காயின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி பீப்புள் நிறைய மோஸ்ட்டாக வந்து மாறிட்டு இருக்காங்க. கேமில் இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எல்லாம் மீமில் போடுறது, ஏஐலாம் வந்து இதுக்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ணுமா தெரியாத அளவுக்கு வந்து ரியாக்ஷன் ஆனது மார்க்கெட்டில் மாறி இருக்குது. பட் இதில் நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் ஒரு சென்டிமெண்ட் செக் வந்து போட்டிருந்தேன். ஒரு 275 votes வந்து வந்திருக்கு. ஐ பிலீவ் இன் யூட்டிலிட்டி நிறைய பேர் போட்டிருக்காங்க மீம்ஸ் விட. தமிழ் கம்யூனிட்டி ரொம்பவே யூட்டிலிட்டி பேஸ்டாக வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில் யூட்டிலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னு நம்ம இப்போ வந்து பார்ப்போம். ஒரு ஏஐ வந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போது மீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 53 பில்லியனில் வந்து இருக்குது. ஏஐ அதை விட பெரிய விஷயம். ரீசெண்டாக ஓப்பன் ஏஐ என்ன வேல்யூவேஷனில் ரீசெண்ட் ரவுண்டில் ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏஐ வந்து ஓவராலே 28 பில்லியனாக தான் வந்து இருக்குது. ஒரு கேமிங் செக்டார் எடுத்திங்கன்னா வெறும் 16 மில்லியனில் தான் வந்து இருக்குது. இன்னொரு டீப்பின் வந்து எடுத்தோன்னா 22 பில்லியனில் தான் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப இப்போ அண்டர் வேல்யூடாக வந்து இருக்குது. நிறைய வந்து இனிமேல் தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே மீம்ஸில் வந்து ஆர்வம் காட்டுறனால இந்த டைமில் நம்ம வந்து ஒரு கேமிங் செக்டார்லையோ ஒரு டீப்பின்லையோ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் வந்து நம்புகிறேன். அதுலேயும் கேமிங்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா குவாலிட்டியான கேம்ஸே நிறைய இருக்காது. ஐஎம்எக்ஸ் ஒரு கேமிங் பிளாக் செயின் மாதிரி இருக்கும். ஃப்ளோக்கி வந்து ஒரு மீம் காயின் தான். அது ஏன் கேமிங்கில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. காலா ஓரளவுக்கு டீசெண்டான கேமு. பீம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாக் செயின். நாட் காயின் வந்து இது கேமிங்கில் டாப் 200 வந்து இது. பட் இது அந்தளவுக்கு ஒரு கேமிங்காக வந்து சேர்க்க முடியும். ஆக்ஸ் இன்ஃபினிட்டி ஓஜி பழைய இதுவு. மெயினாக நான் இதில் வந்து பார்க்குற கேம்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் ஏன் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணலாம். எச்லான் ப்ரைம் இது வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர் காம்பேக்ட் இதெல்லாம் பெருசாக இல்லை. இலுவியம் ரொம்ப லோ சப்ளை காயினதுனால நல்லா பம்ப் ஆகும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். மெயினாக நான் இப்போதைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைன்ஸ் ஆஃப் டலாரியா இது கொஞ்சம் வந்து மேபி அதுலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை தொடர்ந்து நாக்கமோட்டா கேம்ஸ்லாம் நல்லா பம்ப் ஆயிடுச்சு. இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கு கேம் வந்து ஒரு கம்பேக் கொடுக்க முடியும்னு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்திங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் கம்பெனி அந்த பர்டிகுலர் நாக்கமோட்டா கேம்ஸ்னால் அந்த கம்பெனி எப்படி இருக்குது, அது ஃபவுண்டர் எப்படி இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாக்கமோட்டோ கேம்ஸ் வாஸ் அ பியூர் லைக் ஒரு ஃபார்ச்சூன் மேக்கர். ஒரு 100x மேலெலாம் வந்து பண்ணியிருந்தது நிறைய பேருக்கு. ஸ்டார் அட்லஸில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பெர்ஸ்பெக்டிவே வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோஸ் ஆஃப் மாவியா, சீடஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கேமிங் செக்டாரில் இருக்குது. போன புல்ரனில் இருந்து அதை நீங்கள் பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயிலான டிஸ்கஷன் இந்த கேமிஃபை பற்றி பேசலாம். அதை தொடர்ந்து ஏஐலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிட்டன்ஸார் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃபெட்.ஏஐயும் பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இதுலேயும் நல்ல அண்டர் வேல்யூட் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் ஆனது வந்து இருக்குது. அதை செலக்ட் பண்ணி நான் கொஞ்சம் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். சேஞ்ச்ஜிபிடியாக இருக்கட்டும், ஏஐ டெக்காக இருக்கட்டும். அதை தொடர்ந்து இன்னும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பேஸ்ட் ஏஐ இதுவுமே வந்து நல்லா இருக்குது நான் வந்து பார்த்த வரைக்கும். ஸோ இதில் மணி இன்ஃப்ளோ கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட்லாம் வரப்போகுது. மீமோட பீக் மேபி இதுவாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் மீம் பீக் ஆகி கொஞ்சம் புல் பேக் ஆகலாம். பெரிய மீம் சீசன் கண்டிப்பாக வந்து இருக்குது. பட் ஒரு லோக்கல் டாப்பில் நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? அதுக்கு பதிலாக இப்போ இதெல்லாம் வந்து எதுவும் பேசாமல் இருக்காங்கல்ல, இந்த டைமில் உங்களுக்கு நல்ல டிப்பிக்கல் பாட்டமே கிடைக்கும். அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பாட்டம் எந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பாட்டமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஃபார்ச்சுனேட் ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ
கைஸ் இதுலேயுமே நிறைய சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. டீப்பின்மே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசிபிலாம் ஒரு பிளாக் செயின். இதிலலாம் தான் இதோட மார்க்கெட் கேப்பே இவ்வளோ இருக்கக்கூடாது. ஏன்னா ஐசிபியோட மார்க்கெட் கேப்பே கிட்டத்தட்ட 3.5 பில்லியன் மேலே இருக்கனால தான் இந்த அளவுக்கு மார்க்கெட் கேப் டீப்பினில் காட்டுது. பட் ஆக்சுவலான டீப்பின் ப்ராஜெக்ட்ஸ்னு வந்து எடுத்துக்கும் போது கன்சிடர் பண்ணும்போது மார்க்கெட் கேப் இதை விடவும் வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். டீப்பினில் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டார்ஜாக இருக்கட்டும், பேலாவும் நல்லா வந்திருக்குது. அப்புறம் இந்த நோடு ஜிபியும் நிறைய பேர் ஷில் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கல. அப்புறம் ஆஷே டிமிட்ரால நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஏன்னா இவங்க ஏஐ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து பேசுகிறேன். ஸோ இன்னும் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. பார்த்து இதில் வந்து யூட்டிலிட்டி பேஸ்டாக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக அதை விட்டுறாதீங்க. ஆர்டபிள்யூ பற்றியும் நான் வந்து பேசியிருந்தேன் போன வீடியோவில். நிறைய பேர் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் முன்னே வச்சுருந்தீங்க. இன்னொரு வீடியோவில் நான் ஆர்டபிள்யூஏ பிளாக் செயினில் ஆக்சுவலான ஆர்டபிள்யூஏ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதுவுமே வந்து ஷேர் பண்ணுறேன். கைஸ் இது ஷேர் பண்ணோம் வந்து நினச்சேன். யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸோட நேம் எதெல்லாம் வந்து நல்லா இருக்குது நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து. ஸோ இது தொடர்ந்து நம்ம எத்தேரியமோட சார்ட்லாம் வந்து பார்க்கலாம். பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்க்கலாம். பிட்காயின் டாமினன்ஸ் பம்ப் ஆகுது. ஏன்னா பிட்காயின் மட்டும்தான் வந்து பம்ப் ஆகுது. இப்போ $68,000 பிட்காயின் போச்சு. அது கூட பெருசாக ஆல்காயின் எதுவுமே பம்ப் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்தளவுக்கு ரியாக்ஷன் வந்து இல்லை. பிஎன்பியும் வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்துருக்கு. மினிமம் ஒரு 2-3% அந்த மாதிரி தான் வந்து பம்ப் ஆகிருக்கும். பிட்காயின் அளவுக்கு கூட ஆக்சுவலாக வந்து பம்ப் ஆகலை. அண்ட் பிடிசியும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரியாக்ஷன் இல்லை, கீழே தான் வந்து போய்ட்டுருக்கு. ஏன்னா ஆல் காயின்ஸில் இன்னும் மணி இன்ஃப்ளோ வந்து வர ஆரம்பிக்கலை. பிட்காயின் தான் பம்ப் ஆகுது. பிட்காயின் ஒரு நியூ ஆல் டைம் ஒரு 100K மேலே, ஒரு 80-90K மேலே தாண்டினோடனே தான் நம்மளுக்கு ஆல் காயினில் மேஜர் மணி இன்ஃப்ளோவே வந்து வரும். ஐ பிலீவ் 100K மேலே போனால் தான் மேஜர் மணி இன்ஃப்ளோ ஆனது நடக்கும்னு. அது வரைக்கும் சின்னதாக நடுவில் இந்த மீம் சைக்கிள் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பம்ப் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், ஹோப் இந்த வீடியோ சம்வே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடிக்கு மார்க்கெட் அப்டேட் அண்ட் நான் பார்க்குற விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து ஆக்டிவாக வந்து ஷேர் பண்ணுறேன். ரெகுலராக வீடியோஸ் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை.